ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்து பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி மேகி விலாக்ஸில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடான உடனே நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 kgக்கு பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா. இது கரெக்டான காரத்தை கொடுக்கும். 3 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 4 கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 4 டீஸ்பூனுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயத்துக்கு நான் ஒரு பெரிய தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு நான் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு. 1/2 kgக்கு ஏற்ற உப்பை தான் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணுறேன், வெறும் மிளகாய்த்தூள். இதை ஒரு 2 வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து.
ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டில் வச்சு தான் வதக்கணும். பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா 3 வாட்டி கழுவி வடிகட்டி எடுத்து வச்சிருந்த அரிசி, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் தான் நான் அரிசி அளந்து எடுத்தேன். ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஸோ நான் 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் தனியாக வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த தண்ணியை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துருக்கேன். அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தண்ணியை தான் இப்போது நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கிறேன். அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் போட்டாலே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அரிசியும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தட்டு மூடிட்டு ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. இந்த ஏனத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஏனத்தில் ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்துருக்கேன். நம்ம அப்படியே மேலே வச்சிட்டோன்னா நல்லா உள்ளே வெந்துடும். 20 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஜென்டிலாக நீங்கள் சைட்லலாம் எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டு நல்லா கலரிட்டோன்னா அரிசியெல்லாம் நல்லா உடஞ்சிடும். ஸோ லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு, ஃப்ளேவர்ஸு. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தட்டை போட்டு மூடிட்டு அதே மாதிரி அந்த ஏனத்தை அப்படியே தூக்கி வச்சிடுங்க. ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.